அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், நான் காலையில் கேமோமில் டீ தான் சார் குடிக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹெர்பல் டீ சாப்பிட்டா நல்லது. நான் வந்து கேமோமில் டீ குடிக்கிறேன், தலைக்கு ரோஸ்மேரி ஆயில் போடுறேன். நான் வந்து இப்படி, இதுக்கு பேர் ஆர்கானிக் இல்லை. உன் பகுதியில் என்ன அருகாமையில் இருக்குது, அருகில் என்ன கிடைக்கிறது? காலையில் நான் கரிசலாங்கண்ணி டீ குடிக்கிறேன், நெல்லிக்காய் டீ குடிக்கிறேன், பப்பாளி துண்டு சாப்பிடுகிறேன். காலையில் சாப்பிடக்கூடிய இட்லியோ சிறுதானியமோ என் அருகாமையில் விளையக்கூடியதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்ளும். காலையில் சாப்பிடக்கூடிய உணவு தினம் தோசை, இட்லி, பொங்கல், பூரி, வடை, மசால் தோசைலாம் வேணாம். அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ நமக்கு தேவை காலையில் நல்ல காய்கறி துண்டு. நம்ம ஒரு அடுக்கடுக்காக சாப்பிடணுங்கிறாங்க. இப்போ புதுசாக சொல்றது, முதல்ல சாப்பிட்றதெல்லாம் காய்கறி, பழம், நிறைய நார் சத்துள்ள உணவை முதல்ல போடுங்க. ரெண்டாவது புரதச்சத்துள்ள உணவுகளை போடுங்க. மூணாவது பசிச்சா அதுக்கு மேலேயும் தேவைப்பட்ட அவல் மாதிரியான விஷயம், எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த அவலோ சிறுதானியத்தில் செய்த பொங்கலோ இட்லியோ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக. அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடும்போது சிறிய அளவில், அதுவும் மரபு அரிசி வகைகள், அது ஒரு கருப்பு கவுனியாக இருக்கலாம், காட்டு யானமாக இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கலாம், வரகரிசியாக இருக்கலாம், கம்பஞ்சோறாக இருக்கலாம். இனிமேல் சோறு கருப்பாக, சிவப்பாக, பழுப்பாக அப்படி நிறத்தில் இருக்கட்டும். தொட்டுக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோ புலாலோ அவை 75% இருக்கட்டும். அப்படி உங்கள் உணவு இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி. இவற்றிலுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் முடிந்த வரைக்கு இந்த ரெடி டு ஈட் உணவுகளை சாப்பிடாதீங்க. எல்லா ரெடி டு ஈட் உணவுகளையும் ஏதாவது ஒரு ரசாயன கூறு வந்து நிற்கும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து நைட் இப்பெல்லாம் பல பேர் வந்து வீட்டில் சமைக்கிறதே இல்லை. இரவு உணவு பெரும்பாலும் நகர்ப்புறங்களில், இங்கே தெரியல, சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாரையா பின்னாடி சோப்பு பெட்டி வச்சுட்டு சோப்பு பனியன் போட்டுட்டு ஏகப்பட்ட பேர் திரிஞ்சிட்டே இருக்காங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ. ராத்திரிக்கு நம்மளாம் சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் ராத்திரி வந்து சாப்பாடு என்னன்னா, மத்தியான சாப்பாட்டுடைய மீதி தான் ராத்திரி. சோறு கொஞ்சம் பிந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ரசம் விட்டு கொடுப்பாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் வத்தல் வறுத்து வடகம் வறுத்துட்டு அது திருவிழா. ஆனால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் மம்மி இன்னைக்கு நைட் என்ன வீட்டில், ஓ உப்புமாவா, ஐ டோன்ட் மைண்ட். நான் வந்து போய் கூகுள் பண்ணி இல்லை சுவேட்டாவில் போட்டு ஒவ்வொரு நாளும் இரவை விருந்தாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டே இருக்குது. நான் ஃப்ரூட் சாலட் தான்ப்பா வாங்கியிருக்கேன். அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், ஃப்ரூட் சாலட் தான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தா பழத்துண்டு, அதுக்கு மேலே ஏகப்பட்ட க்ரீம், ஏகப்பட்ட சர்க்கரை, அதில் நிறமூட்டிகள் போட்டு சில்லாக வருது டப்பாவில். ஆனால் கேட்டால் ஃப்ரூட் சாலட், அது ஃப்ரூட் சாலட் இல்லை. அது ஏன் 2 கொய்யாப்பழமும் ஆப்பிளும் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி சாப்பிடேன். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளவு சர்க்கரை, அவ்வளவு க்ரீமர், அதை போட்டு அதை வாங்கி இரவு உணவில் சாப்பிட்றாங்க. நண்பர்களே, ஒவ்வொரு மெனக்கடலிலும், அதை நான் அடிக்கடி சொல்கிறது, நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். கைதட்டுற ஆண்கள் எல்லாம் அடுப்பங்கரைக்கு போகணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதெல்லாம் சார் சூப்பர் சார், நேற்று பேப்பரில் ஒன்று பார்த்து பதறிட்டோம். எனக்கு ஒருத்தர் அனுப்பி விடுறான், சிறுதானியம் செய்து தராத மனைவியை அடித்து கொலை. அதை எனக்கு ஒருத்தர் அனுப்புறா, டே பாத்தியா அப்படின்னு பேப்பரில் வந்திருக்கு. அது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு சிக்கல். ஒவ்வொரு வேளை உணவில் நாமும் முழுமையாக அதில் ஈடுபடணும். அது மதியமோ காலையோ இரவோ மகிழ்ந்து மகிழ்ந்து ஈடுபடணும். நாம் சமைக்கிற ஒரு அம்மா வீட்டில் யாரோ ஒருவர் ஒரு பணியில் இருக்காங்கன்னு இன்னொருத்தர் செய்யலாம். அப்படி பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேளை உணவிலும் சிறு கரிசனமும் அக்கறையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, மிக மிக முக்கியமான விஷயம், நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ளே இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம் உடலினுடைய ஒவ்வொரு செல்களுமே ஒரு காலத்தில் ஒரு தனி உயிரி என்று அறிவியல் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அந்த அறிவியல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான் செல்கள்ல. அதுல வந்து இப்போ புரோட்டியோனமிக்ஸ், மெட்டபாலமிக்ஸ் அதெல்லாம் படிக்க எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு புரிபடாத விஷயங்களை நம் முன்னோர்கள் ஒருமித்து சொல்லி இருக்கிறார். அவர்கள் அறிவியல்ல ஒருமித்து சொல்லியிருக்காங்க. நல்லதை நல்லதை செய், நல்லா இரு, உடல் பயிற்சியை நல்லா உதவிச்சுக்கோ, உணவை இப்படி திட்டமா சாப்பிடு. இதைத்தான் அவங்களுக்கு மெட்டபாலமிக்ஸ் பத்தி தெரியாது. ஆனால் இன்றைய அறிவியல் எடுத்து சொல்லும் போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.